இதே மாதிரி கட் பண்ணி நானும் வச்சுக்க போறேன்ப்பா. சீனா போடுறேன். சாப்பிடா. ஏய் ரேஷ்மா, ஏய் என்ன கோயா? கோயாலா? என்னடா? சூப்பரா தான் இருக்கும். எனக்கு ஓகேவா? உனக்கு தானடா? ஏதோ இப்பலாம் பண்ற? வாங்க. பலே. ஏ மாமா மாமா ஏ கிளாஸ் பக்கமே மாட்டிப்போ. ஆமா ஆமா மாட்டிப்போ. நம்ம தீபா கூட ஃபெயில் மார்க் தாங்க. இத என் கிளாஸ்க்கு வந்து அசெம்பிளில கேட்க சொல்லு, கலாய் சுற்றுவோம். ஓ நல்ல பசங்களா இருக்காங்க சார். டிசிப்ளின் மேட்டர்ல வாய்ப்பே இல்லை சார். டேய் கண்டிப்பா வாங்கிடலாமாடா? மாமா நீ வர்றது எங்க தெரியும்ல, மாமா ஏரியாவுக்குள்ள. மாமா பத்தி தெரியும்ல, அதெல்லாம் வாங்கிடலாம். அது நான் என்ன கேட்குறேன், ஏமாத்திர மாட்டல்ல? ஏய் அதெல்லாம் வாங்கிக்கலாமா, வாடா. சரி வாங்குறதா வாங்குற, நல்ல ஒரு இங்கிலீஷ் பிட்டா வாங்கடா. நிறுத்துடா வண்டிய. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னடா இல்ல நம்ம இந்தியால எப்ப பார்த்தாலும் இங்கிலீஷ்ன்றீங்க. இந்தியால அப்படி என்னடா இங்கிலீஷ்ல இருக்குது? டேய் இந்த வரடா இதுல ஸ்டாண்டில் எப்ப டேய் இதுக்காக எவ்வளவு ரிசர்ச் பண்ணிருக்கேன் தெரியுமாடா? இந்தியன் பிட்ல ஸ்டோரி எங்கேயாச்சும் பார்த்துருக்க மாட்டேன். அது இங்கிலீஷ் பிட்ல ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். இந்தியன் பிட்ல பிட்டு சும்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க நைனே சொன்னு. அது இங்கிலீஷ் பிட்ல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் வெரைட்டியா அப்படியே ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டு ஒரு ஃபீல் இருக்கும். இந்தியன் பிட்ல குவாலிட்டி. அது இங்கிலீஷ் பிட்ல சும்மா அப்படியே அள்ளி கையில எடுத்து ஒத்திக்கலாம் போல இருக்கும். இந்தியன் பிட்ல ஆக்ட்ரஸ் அவங்க. அது இங்கிலீஷ் பிட்ல சும்மா அப்படியே ரகமா சும்மா தள்ளன்னு இருப்பாளுங்க. இப்ப சொல்றா நான் இங்கிலீஷ் பிட் சப்போர்ட் பண்ற தப்பா? நீ இப்ப இங்கிலீஷ் பிட் வாங்கி கொடுக்கல, நான் இங்க இருந்து வர மாட்டேன். வந்து தொலை. ஏய் இங்க வா, நான் உன்னை கூட்டு போறேன். உட்கார். இதுக்கு மட்டும் நல்லா வாய தர. என் பேரு பட்டையா. வாங்கிருப்பானா மாட்டானா? ஒரு ஏமாத்தா. ஏய் வாங்கிட்டியாடா? இங்கிலீஷ் பிட் இல்ல. வேறடா வாங்குன? சானியா மிர்சா. எது சானியா மிர்சாவா? அப்ப நீ நைட்டு செம பண்ணிருக்க வீட்ல. மாமா பத்தி தெரியும்ல, மாமா நினைச்சேன் சானியா மிர்சாவை கூட்டு வந்துருவேன். நம்ம கொடுத்து 120 ரூபாய்க்கு சானியா மிர்சா. அடச்சி வா. ஏண்டா இது உனக்கு தெரிஞ்ச கடையா? மாமா இது மாமா தெரிஞ்ச அண்ணன் கடை தான். மாமா பேரை சொல்லி உனக்கு எப்போ வேணாலும் சீடி வாங்கிக்கோ. தெய்வம்டா மச்சான் நீ. இவங்க எதுக்கு இந்த பக்கம் வந்துட்டு போறாங்க? ஓ பான் சீடி. போலாம். குருவை கெமிஸ்ட்ரி மேம் கூப்பிட்டாங்க, சொல்லிட்டு போயிடலாமா? நான் சொல்றேன் கரெக்டா சொல்லிரணும். இப்படி சொல்றீங்க, அது மட்டும் பாரு. சரி வா. இன்னைக்கு செம ஃப்ளோல இருக்கேன். ப்ரோபோஸ் பண்ணாலும் பண்ணுவேன். ப்ரோபோஸ் பண்ணிடுவேன். வந்து பாருடி. சரி வா. ஏய் குரு போறாடி. குரு அதான் நீயும் நானும் எப்படி அந்த கெமிஸ்ட்ரி. அதான் நமக்குள்ள கெமிஸ்ட்ரி. சொல்லு. அதான் அதான் இச்சி அந்த அதான் நம்ம அந்த அந்த கூப்பிடுறாங்க, போய் பார்த்துட்டு வந்துரு. நீ ஏதாவது சொல்லணும்னு சொன்னிய? ஒன்றும் இல்லை, அதான் இப்படி பண்ணி சொதப்புற. என்ன பண்றதுன்னு தெரியலடி, ஒரே பிளஞ்சா காதுல விழுகுது. சிஸ்டர் கேக்குதுடி. டேய் ஒரு பாட்டு ஒன்று பாடுறா. இல்லை சார் வேணாம் சார்.
சும்மா பாடுறா. நல்லா பாடுவாங்கடா. பாடுறா. அடுங்கடா என்ன சுத்தி ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி. நல்லா பாடுறடா. நல்லா பாடுறான்ல. நல்லா பாடுறேன் சார். கிவ் மீ அப்ளாஸ். லிரிக்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்கடா. அது சரி, ஆனால் ப்ரேயரில் வாயை மட்டும் மன அசைக்கிறியே ஏன்? இவன் மட்டும் இல்லை, உங்களில் பாதி பேர் ப்ரேயரில் தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது வெறும் வாயை மட்டும்தான் வாசிக்கிறீங்க. இன்னைக்கு ஈவினிங்கு ஸ்கூல் முடிஞ்ச பிறகு தமிழ் தாய் வாழ்த்து யாரெல்லாம் சரியாக பாடுறீங்களோ அவங்களாம் வீட்டுக்கு போகலாம். இல்லாதவங்க இங்கே தான் ஸ்டே. போ போக்கிரி. சார் சார் நீங்கள் சொல்லி கொடுத்த 5 மார்க்கு எதுவுமே புரியல சார். எவ்வளோ தடவை படித்தாலும் மனப்பாடமே ஆக மாட்டுது. ஏய், நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, மனப்பாடம் பண்ணி படிச்சிங்கன்னா மண்டையிலே நிற்காதுன்னு. ஒரு 5 மார்க்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோயேன், அதுக்குள்ளாரே 2-3 2 மார்க்ஸ் இருக்கும். அதோட கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. அதை பிடிச்ச விஷயத்தோட ரிலேட் பண்ணிக்கணும். அதில் இருக்க 2 மார்க்ஸை சொல்லு. கண்டக்டர், செமி கண்டக்டர், நான் கண்டக்டர். உனக்கு பிடிச்ச விஷயத்த சொல்லு. லவ் சார். சிறநாள்ராவா. ஓகே 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 ஸ்டூடெண்ட்ஸ், வாட் இஸ் ஏ கண்டக்டர்? It is a material or an object which allows flow of charge. என்னடா ஒன்றும் புரியல? எப்படி சொல்கிறது? அதான்டா, சில பொண்ணுங்களை பார்த்தோன்னே அப்படியே பக்குன்னு பற்றிக்கும்ல, உங்களுக்கும் தான். பசங்களை பார்க்கும்போது திரும்ப பார்க்கணும், பேசணும்னு தோணுதில்ல, ஒரு ஆசை வருதுல்ல, கரண்ட் பாஸ் ஆகுதுல்ல, அதான்டா கண்டக்டர். இதே சில பேரை பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடுவீங்களே, ஐயோ ஏன்டா இவங்கள பார்த்தோன்னு தோணுமே. பார்க்கவும் தோணாது, பேசவும் பிடிக்காது, உங்களுக்குள்ள ஒரு கரண்ட்டும் பாஸ் ஆகாது. அதான்டா நான் கண்டக்டர். புரியுதாடா? அடுத்தது செமி கண்டக்டர். உங்களில் சில பேர் உங்கள் தேவைக்கு மட்டும் பார்ஷியலாக பேசுவீங்கல்ல, பழகுவீங்கல்ல. இந்த ரெக்கார்ட் நோட்டு எழுதி கொடு, ஹோம்ஒர்க் பண்ணி கொடு, இந்த அசைன்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணு, இந்த மாதிரி தேவைக்கு மட்டும் அவங்ககிட்ட பேசுறீங்கல்ல, ஒரு பார்ஷியலாக கரண்ட் பாஸ் ஆகுதுல்ல, அதான்டா செமி கண்டக்டர். இந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸிடா. இப்போ இந்த லவ்ன்ற மேட்ரு எடுத்திங்கன்னா இந்த 3 கொஸ்டின் ஞாபகம் வரும்ல, எப்பவும் மறக்காதுல்ல. இவ்வளோ தாண்டா படிக்கிறது. போதும் போதும், பிடிச்ச விஷயம் லவ்னா எந்த ஆயிடுவீங்களே. சார் சார், நம்ம சி செக்ஷன் இருக்குல்ல சார், விஸ்வான் கேங் இருக்காங்கல்ல சார், அவங்க பான் சிடி கொண்டு வந்திருக்காங்க சார். அவர் நான் காலைல ஸ்கூலுக்கு வரும்போது கூட பார்த்தேன் சார், அவங்க சிடி கடையில் சிடி வாங்குறத. எனக்கு என்னமோ கண்டிப்பா அவங்க கிளாஸ் ரூம்ல தான் சார் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. அவங்க ஏதாவது பண்ணுங்க சார். இதெல்லாம் இந்த வயசு பண்ண எப்படா பண்ண போறாங்க? இதெல்லாம் அவங்க பர்சனல் மேட்ரு, நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஓகே சார். ஏய் ஜீவா சார், இன்னும் 10 மினிட்ஸ்ல ஸ்கூல் ஃபுல்லா ரைடும் போய் சொல்றா, போ. ஓகே சார். மாமா, பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி மாமா. 2 நாள் தான். ஒரு பொண்ணை பார்த்த உடனே முதல்ல கண்ணை பார்த்து அவங்க பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு. லாஸ்ட் பீரியட் கெமிஸ்ட்ரி பிரசன்டேஷன் இருக்கு, சிடி சப்மிட் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன்டா. அடுத்த நாள் அந்த ஃபியர் முடிஞ்சிரும். மச்சான், மாமாலாம் எந்த பொண்ணா இருந்தாலும் 2 நாள் கரெக்ட் பண்ணி. இங்க பாத்தியா? என்னடா அது? சானியா மிர்சா சிடி. சானியா மிர்சாவா? நானும் மாமாவும் தான் போய் வாங்கிட்டு வந்தோம். நீ என்கிட்ட கூட நான் பார்த்தேன், கொன்றுவேன். இன்னைக்கு எங்க வீட்டுல யாரும் இல்ல, எல்லாரும் என் வீட்டுக்கு வாங்க, எல்லாருக்கும் நான் ரீப்ரோடக்ட் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லி தரேன். டேய் போடா, நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் திவ்யாவை சின்சியரா லவ் பண்றேன். டேய், உனக்கு ரீப்ரோடக்ட் சிஸ்டம்னா தெரியுமாடா? தெரியாது. அப்பனா ஒழுங்கா வீட்டுக்கு வா, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன விட்டா நைட் ஃபுல்லா அந்த சீடியே பார்த்துட்டு இருப்பேன் மச்சான். என்ன மாமா? ஏய், மாமாலாம் பிராக்டிகலாவே பாட்டான்டா. இன்னும் சின்ன புள்ள தாமா சீடியில போய் பாத்து. என்ன பண்ணுங்க, வீட்ல இருந்து எல்லாம் வடை ஸ்நாக்ஸ் எடுத்துவாங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டே பார்க்கலாம். டேய் மச்சான், நீங்க தான் சீடி வச்சுக்கிறா, ஜீவா வந்து பால் சாட்டை போட்டு விட்டுட்டு இருக்கான்டா. போச்சுடா, போச்சு, மாட்டோம்டா. பேரண்ட்ஸை கூப்பிட்டுருவாங்கடா.
டிசி கொடுத்துருவாங்க. டிசி பயமுறுத்துறான். டேய் சானியா மிர்சா சீடிடா, ஏதாச்சும் பண்ணு மச்சான். டேய் என்னடா பண்ற? நான் என்ன பண்ணுவேன்? ஏன்டா பயப்படுறீங்க? ரைட்ல மாமா பாத்துக்கறேன்டா. டேய் நீ அமைதியா இரு. நீதான் உன்னாலதான் எல்லா பிரச்சனையும். டேய் இருடா. இவன் என்னடா திவ்யான்றான் ஒரு மாட்டுக்கு ஒரு சைடு. டேய் சானியா மிர்சா சீடிடா, ஏதாச்சும் பண்ணு மச்சான். போர்டு எக்ஸாம் எழுத முடியாது மாட்டோம். என்ன ரொம்ப நேரமா யோசி. டேய் இப்படியா? இங்க பாரு. டேய் அமைதியாரா. இங்க பாரு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பேசாம இந்த சீடியை உடைச்சு போடலாம். யாருக்கு இந்த பிரச்சனையும் வராது. டேய் மாமா அது மட்டும் வேணாம்டா. கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன்டா. டேய் பிளடா பேசிக்கிட்டு இருக்க. மாட்டிக்கோண்டா. டேய் என்னடா சஸ்பெண்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன பண்றீங்க? ஐயோ கன்ஃபார்மா. என்ன பண்ண போறீங்க நீங்க 4 பேரும்? அப்பவே சொன்ன கேட்டிங்களா? சரிடா எப்படியாவது 4 பேரும் இந்த பிரச்சனை தப்பிச்சு வெளிய வந்துங்கடா. ஓகேடா ஆல் தி பெஸ்ட். எங்க போற? எங்க போற? நீ மாட்டுக்க. என்னடா பண்ணுது பா? கைரா நீ கைரா. இங்க பாரு நான் சொல்றது இங்க. ஓ இங்க பாரு. டேய் எந்திரா. பேசாம சீடி உடைச்சு போடலாம். ஓகே மச்சான். முட்டாள் வலி கிடையாது. டேய் நான் சொல்றது கேளுடா. உடைக்கறடா. டேய் சொல்றது கேளுடா. குண்டா. சீடி உடைக்கறடா. மாட்டிப்போ மச்சான். மாட்டோட நம்ம சீடி வாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் நானும் மாமாவும். டேய் 100 ரூபாய் கொடுத்து சீடி வாங்கி போறா. அப்ப நர்ம தெரியும். டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? சொன்னா புரியவே டேய். ஏற்கனவே நம்ம டேஞ்சர் பாய் எங்கடா? என்னடா பிரச்சனை உங்களுக்கு இருக்கீங்க? எங்கடா? இந்துடா. அடச்சை. டேஜையே எங்க அந்த சீடி? சும்மா அந்த அழுகிறது முதல்ல பாட்றா. வலிக்குதுடா. எங்கடா சீடி? இதெல்லாம் சண்டை போடு. சீடி எங்க? இத மட்டும் கட்ட கேட்டுவாங்க. அப்பாடா. டேய் ஆண்டவா. வலிக்குதாடா? ஆமாண்டா. காப்பு குத்திருச்சு போல இருக்கு. அம்மா சரி இப்ப என்ன பண்ணலாம்? எங்க ஒளிச்சு வைக்கிறது? உடைக்க கூடாதுன்னா எங்க ஒளிச்சு வைக்கிறது? அதையாவது சொல்லி தொலைங்க. பால்கனினா டேய் முடியாது மாட்டிக்குவோம். டேய் ஒண்ணு பாத்ரூம்ல லாபுடா. கெமிஸ்ட்ரி லேப். டேய் அதுலடா அந்த கம்ப்யூட்டர் லேப்டா. கரெக்ட். சூப்பர்ரா. கம்ப்யூட்டர் லேப். நிறைய சீடி இருக்கும். இந்த சீடி மாட்டாது. அப்புறமா போய் எடுத்துக்கலாம். டேய் எங்கடா போறீங்க? லேபுக்குடா. போற. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன மச்சான்? ஆமா இங்கயா? எனக்கு தெரியாதே. போயிட்டாங்கடா. ஐயோ நம்ம கிளாஸ் போனுங்களா? அங்க என்னடா பண்றாங்க? யாடா இன்னும் மேல 1 2 3 டேய் மாமா யாரும் இல்லல வெச்சலாம்ல சீடியா? சீக்கிரமா உள்ள வந்துறணும். அவ்வளவுதான். பாய்ஸ் ஆமா நான் ஐயோ நான் இல்ல. இந்த ஆள் இங்க என்னடா பண்றாரு? Is yours? நோ சார். என்னடா? இல்லப்பா கீழே கிடந்தது. இது உங்களுதான்னு கேட்டேன். உங்ககிட்ட தான்ப்பா கேட்குறேன். இது உங்களுக்கு தானே? சார் ஆக்சுவலி எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார். These 4 guys sir. Yes sir. Me and Vishwa bought the CD sir from the Well-wishers sir. The Well-wishers from Mama Guru. Well-wisher is nothing but our Paul sir. This is life motivational video of biological life cycle, life growth and future enhancement sir. Even Jay also knows this project sir. Yes sir. He's correct sir. Sir, TC மட்டும் குடுத்துறாதீங்க சார். Okay. Go to your class. Thank you sir. Thank you. Boys. திரும்பவும் கூப்பிடுறானே. Can you get me a copy on this? நம்ம ஸ்கூல் லைப்ரரியில வைக்கலாம். Sure sir. Okay sir. கண்டிப்பா சார். Go. Done. சரியான மச்சான் காண்டாவன். ஒண்ணும் புரியலடா. ஏய் என்ன சொல்றீங்க? ஒளிய வச்சிட்டேன்டா. போடு சொல்றதுக்கு உள்ள பண்ணுவேன். ஸ்டைல் மைண்ட் வேற. உயிர் எடுக்கறானுங்களே. ஸ்டூடெண்ட்ஸ் அன்னெசரியா தேவையில்லாத திங்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஜீவா போய் செக் பண்ணு. எடுங்க பேக்ஸ் ஓபன் பண்ணி மேலே வைங்க. மேல வைங்க. எடுங்க பேக் எடுத்து மேல வையுங்கற.
சார் உங்க பேக்? பேக்ல இல்லடா. பேக் எடு. ஏய் ஓபன் பண்ணி மேல வை. பேக்ல எடுத்துலடா. ஓபன் பண்ணு. பேக் கூட எடுக்காம வர. ஓபன் பண்ணுங்க. ஏய் கூச்சமா இருக்குடா. எங்கடா போற? ஏய் சரி வாம் பேக்? அது வீட்ல இருக்குடா. ஏய் உன் பேக் எடு. ஓபன் பண்ணு. போடா. பேக் ஓபன் பண்ணு. வந்துட்டான் சீன் போட்டு. என்னது இது? சார் என்னது இது? சார் பர்த்டே கிஃப்ட் சார் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு ஆட்டின் போட்டு கொடுக்குறாரு. மீட் மீன் ஸ்டாஃப் ரூம். இவன் ஏன்டா சிரிக்கிறான்? என்னடா சார் என்னது இது? கேமரா சார். பாஸ் பண்ணு. கேமராலாம் கொண்டு வரலாமா? நோ சார். நோ சார். கேமராலாம் ஸ்கூல் கொண்டு வரலாமாடா? அது கேமரா கொண்டு வரது தப்பு தானே? கொண்டு வரலாமா? சொல்லு, கொண்டு வரலாமா? நோ சார். இனிமே கொண்டு வர மாட்டல. கண்டிப்பா கொண்டு வர மாட்டல. கொண்டு வர மாட்டேன் சார். இருந்தா தான் இனிமே கொண்டு வர. இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. ஏ ஜெயி மாட்டினாடா. என்னது எடுத்துட்டான். வாட் இஸ் தட்? தெரியல சார், ஏதோ பேப்பர். நீ கொண்டு வா. ஓட்டிக்கோ. ஷோ ஏ பேக். ஹாய்டா செல்லம். நீ கொடுத்த டைரி மில்க் கிடைச்சது. உன்ன மாதிரியே ஸ்வீட்டாக இருந்துச்சு. காலையிலேருந்து உன்னை பார்க்கவே முடியல. எப்படியாவது இன்ட்ரோல்களை பார்த்துருவேன்னு நம்பிக்கையோடு எழுதுறேன். யார் எழுதின லெட்டர்? யார் எழுதின லெட்டர்? லவ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிப்பை தவிர வேற எதுலையுமே கான்சன்ட்ரேஷன் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சொன்னா இல்லையா? ஜீவா, இது யாருடைய ஹேண்ட் ரைட்டிங் செக் பண்ணு. ஹேண்ட் ரைட்டிங்கா? மாட்டிக்குமோ? எல்லாருடைய பேக்கையும் செக் பண்ணிட்டியா? ஒன்றும் கிடைக்கலையா? ஒன்றுமே கிடைக்கலையா? இல்லை சார். ஏந்திரி. ஏய் 4 பேர் ஏந்திரிங்க. ஏந்திரிங்கடா. கேர்ள்ஸ் எல்லாரும் கொஞ்சம் வெளியே நில்லுங்க. கண்டுபிடிச்சிருப்பானோ? ஐ செட் கோ ஃபாஸ்டர். என்ன முக்குனாலும் முடியாதுடா. எங்கள்கிட்ட இருந்து சீடியை உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. என்னங்கடா? என்ன ராஜா, ஏதோ சொல்ல வந்த? இல்லை சார். ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை. ஜெய் சொல்லு. ஒன்றும் இல்லை சும்மா சொல்கிறா. ஒன்றும் பண்ண மாட்டேன். இல்லை சார். ஒன்றும் இல்லையா? என்ன குரு, தேவையில்லாத திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு கேள்விப்பட்டேன். விஸ்வா, உனக்கு தெரியாமல் இருக்காது. சொல்லு, ஸ்கூலுக்கு எது வரும்? படிக்க. ஓ படிக்க. நீங்கள் படிக்க. சொல்கிறா. டே இதெல்லாம் இந்த வயசு பண்ணாமல் எப்படா பண்ண போகிறீங்க? சொல்லு சார். அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டான்ல சார். அப்புறம் என்ன சார்? பேசாம சொல்ற வேண்டியதான் சார். இப்போ நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸ்கூலுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க, ஸ்கூலுக்கு வெளியில் என்ன பண்ணுறீங்க, எல்லாமே எனக்கு தெரியும். இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். இன்னைக்கு ஈவினிங் 4 o'clock நீங்களா வந்து சொன்னீங்கன்னா ஐ வில் லீவ் யூ. நானா கண்டுபிடிச்சேன். 4 மணிக்கு பார்ப்போம். என்னடா அம்மாடி. டடான் 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 டடான். இங்கே தான் வச்சிருக்கேன். இங்கேயா வச்ச? என்னடா டேய் இப்படி பண்றான்? என்னடா இது? இப்படி பண்றான்? எல்லாம் போச்சுடா. மச்சான், என்னடா பண்ணி வச்சிருக்க? வாழ்க்கையே போச்சுடா. கெமிஸ்ட்ரி பிரசன்டேஷன் சீடியோட கலந்துட்டான்டா.
பைத்தியக்கார நாய் என்ன பண்ணி வச்சிருக்கான் பாரு. எப்படி அறிவு கட்ட முண்டோ என்னடா அறிவு கட்ட லூசு. அறிவு கட்ட முண்டமா? நான் அறிவு கட்டவனா? நான் அறிவு கட்டவனா? என்ன பார்த்தா அறிவு கட்டவன்றீங்க? எப்படி அவங்கள சொல்ல முடிஞ்சு? என்னாச்சு? நீங்க பிரின்சிபல்ட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ புத்திசாலித்தனமா எப்படி புத்திசாலித்தனமா நான் இந்த இடத்துல இருந்து ஒளிச்சு வச்சேன். என்ன பார்த்தா அறிவு கட்ட முட்டாள்றீங்க. அவனுக்கு சாமனுக்கு சொல்றான். இங்க பாருடா, இங்க சொல்லிக்க முடியும் பாருடா. ரொம்ப ஈஸியா அறிவு கட்ட முட்டாள்ட்டீங்கடா. டேய் உங்கள நான் கேக்குறேன். தம்பி அந்த சிடி ட்ரேடு சிடிப்பா. என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் அறிவு கட்டத்தவன பாத்துருக்கீங்களா? சொல்லுடா சொல்லுடா. என்னைக்காச்சும் ஒரு நாள் பாத்துருக்கீங்களா? டேய் அங்க என்ன பாத்துருக்கீங்க? இங்க பாருங்கடா. என்னைக்காச்சும் அறிவு போடுறான். சீடி போதுமாமா? வாடா. டேய் சீடி போடு. போடுடா. போடா புறாவடா. சீடி ஐயோ போச்சே. அண்ணா அல்ல சானியா என்ன வர வர பயங்கர ஸ்மார்ட் ஆயிட்டேன் போறேன். வேணும் உனக்கு மாமா அண்ணனுக்கு இந்த விஷயமே தெரியாதுல்ல, அதான். டேடா சொல்லிடலாமா? என்ன பிரைமரி டீச்சருக்கு உங்களுக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லப்படா. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா ப்ளீஸ்ண்ணா. நாங்கள் என்ன பொய்யா சொல்கிறோம்? இந்த ஸ்கூலுக்குள்ள நீ எங்க போனாலும் வந்தாலும் அந்த பிரைமரி டீச்சர் உடனே தான் பார்க்கணும். ஆமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அவங்களுக்கு உங்க மேல ஒரு கண்ணுன்னு அர்த்தம். அவர் அங்க வச்சே பேசுங்கடா, கஷ்டமா இருக்குல்ல சொல்றேன். அது இவ்வளவு நாள் இந்த விஷயம் உனக்கு தெரியாம இருக்கிறதே எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு முடிஞ்சது. என்ன முடிஞ்சதுனே? முடியவே முடியாது. இந்த காதல் காவியத்தை அழிக்கவே முடியாது. போனே போனே வாழ்னே போனே. சரி That's all about the P block elements. அவ்வளோதான் மேம். அவ்வளோதானா? வெறும் 4 ஸ்லைடு தான் இருக்கு. இது ஒரு பிரசன்டேஷனா? பி பிளாக்ல எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு? எதை பத்தியுமே டீட்டெயிலாக சொல்லாம முடிச்சிட்டேன்றீங்க. இந்த மாதிரி வேற யாரும் வெறும் 4 ஸ்லைடோட பிரசன்டேஷன்லாம் வந்து நிக்காதீங்க. ஒழுங்கா எல்லாருமே மினிமம் 10 to 14 ஸ்லைட்ஸாவது கொடுக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த பிரசன்டேஷன் நான் அக்செப்ட் பண்ணுவேன். உங்களுக்கு ரீடு பிரசன்டேஷனை திருப்பி பண்ணுங்க நாளைக்கு. போங்க. நெக்ஸ்ட். ஒரு வழியா சானியா சார் பேக். உனக்கு ஏதாவது சொல்லு, மாமா முடிக்கிறேன். என்ன மாறிடுச்சு? சிடி மாறிடுச்சு. இதாண்டா சிடி. எனக்கு தெரியாத வேண்டாம் எனக்கு. அட இல்லப்பா, அது நான் செய்யணும் எழுதுன்னு தானே. இல்ல அடியா பேர் எதுக்கு எழுதுறோம்? That's all about the presentation. Other than that, not only this technique, we can also use some shortcuts to find the salts with smell, color, like that. That's it. Thank you. Very good. Thank you, ma'am. Students, எல்லாரும் clap பண்ணுங்க. Super presentation. You can go. Next. Now we are going to see the topic of periodic table. மாட்ட போறோம். என்னடா பண்றது? ஐயோ எல்லாரும் நாலாவது ப்ராஜெக்ட் நம்ம தான் டேய். இவன் ஒருத்தன் நம்மள கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. என்ன யாரா அப்படி எழுதிக்க சொன்னா? டேய் அடையாளத்து தான போட்டு வச்சிருந்தேன். டேய் ரசம் பூச்சி. அதுக்கு ஏன் பேர் தான் போடுறியா? யாரா போடுவேன்? இவன் வேற. எல்லாரும் மாட்டிக்க போறடா. ஐயோ இவன் வேற பக்கத்துல உட்கார்ந்து என்னன்னு தெரியாம அப்ப இன்னைக்கு விட்டு கூட பார்க்க முடியாதடா. ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போகுது? டேய் விஷ்வா. எஸ் பிளாக் எடுக்க சொன்னா எஸ் ஆர்பிட்டலை பத்தி எடுத்து வச்சிருக்கீங்க. ஸோ அது மட்டும்தான் மிஸ்டேக்கு. மற்றபடி ஓகே, இம்ப்ரூவ் பண்ணலாம். சரியா? டேய் என்ன பண்ற? மாட்டிக்க போறோம். வேற பறா. ஐயோ நம்மள தான் கூப்பிடுறாங்க மச்சான். மச்சான் பாத்துடா. கன்ஃபார்ம் டீசி கொடுத்துவாங்கடா. நீங்க தான் விஸ்வா, குரு, ஜெய், பீட்டர், ராஜா. வாங்க. என்ன லட்சணத்துல பண்ணிருக்கீங்கன்னு பாப்போம். உங்க பிரசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. சிடில ஜெயின் எழுதி இருக்குடா. இந்த சிடி தான்டா. போ. என்ன எவ்வளவு நேரம்? சீக்கிரம் போய் உன் சீடியை போடு. என்ன தைரியத்துல போறாம? செத்தோ இன்னைக்கு.
எல்லாரும் மாட்டணும்டா. சீடி போட இவ்ளோ நேரமா? சானியா மிர்சா ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சானியா மிர்சா ஓடிடக்கூடாது. சானியா மிர்சா ஓடிடாத. சானியா மிர்சா ஓடிடாத. சானியா மிர்சா ஓடிடாத. என்னாச்சு? மேம் சிடி ஓடல மேம். அது தெரியுது, அதான் என்னாச்சுன்னு கேக்குறேன். சிடி ஓட மாட்டீங்கல, ஸ்டக் ஆயிடுச்சு போல. அதுல என்ன சிரிப்பு உங்களுக்கு? பிரசன்டேஷன் பண்ண சொன்னா சிடி ஒர்க் ஆகல, அது ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு. உங்கள மாதிரியே தான் இந்த சிடியும். நீங்களும் யூஸ்லெஸ், இந்த சிடியும் யூஸ்லெஸ். ஒன்னத்துக்கும் லாயக்கு இல்ல. ஒரு சின்ன பிரசன்டேஷன் இருக்கறதுல ஈஸியான டாபிக், அது கூட உங்களால ஒழுங்கா பண்ண முடியல. ச்சே, நாளைக்கு ஒழுங்க மரியாதையா நல்ல சிடில பிரசன்ட் பண்றீங்க. ஓகே பண்ணிடலாம். இன்னைக்கு யாரெல்லாம் பிரசன்ட் பண்ணலையோ நாளைக்கு வந்து பிரசன்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரீட சொன்னல, நாளைக்கு நீங்களும் பிரசன்ட் பண்ணுங்க. நாளைக்கு மட்டும் சிடி ஓடல. ஓடிடும் மேம், ஓடிடும். Thank you சிடி ஓடல. அம்மா ஓடல. ஓடி இருக்கணுமே. நல்லபடியா எல்லாம் முடிஞ்சு. எதுவும் நடக்கல. இது ஏன் ஓடாம போச்சு? டேய் வாடா டேய், முடிஞ்சிரா. டேய் இது சாமி, இது நல்ல வேலை ஓடல. ஆமா, நாளைக்கு எப்படி ஓடாம போச்சு? ஓடல. நல்ல வேலை ஓடல, இல்லைன்னா மாட்டிட்டு போய் எல்லாரும். தப்பிச்சோ மச்சான். துரோகி! சைக்கிள்ல வரப்ப என்னென்ன பேச்சா பேசுன? மாமா தான் கெத்து, அது இது என்ன 100 ரூபா போச்சேரா. இனிமேல் மாமா தான் கெத்து, அது இதுன்னு சொல்லி பாரு. டேய், நீ மாமா நம்மளே இல்லடா. மாமா யாரை ஏமாத்த மாட்டாடா. அந்த கடையில ஒரிஜினல் சிடி மட்டும் தான்டா கிடைக்கும். நீ வேணா பாரு, அந்த சிடி கண்டிப்பா அப்படியே பார்த்தோமே. நீ இன்னும் மாமா கிடையாதுடா. ஊழ உதாரு. டேய், என்ன ஊழ உதாரு கூப்பிடுங்கடா. ஊழ உதாரு. டேய், என்னவே கலாய்ச்சிங்களா? நீங்க ஈவினிங்கே பாரு, மாமா போய் திருச்சா சிடி சிங்கிளா என் வீட்டுல உட்காந்து பாப்பா. அப்ப வருவீங்கடா நீங்க எல்லாம் என்ன தேடி. அப்ப வாங்கடா, பாத்துக்கடா உங்களை. டேய், ஊழ உதாரு. சும்மா நடிக்காத. மாமா பத்தி டேய், மாமா அப்படி சொல்லாதீங்கடா. அவன் ரொம்ப நல்லவன்டா. சொன்னா செஞ்சிருவான்டா அவன். மாமா நில்டா, நானும் திஷா பார்க்க வரேன். ஒரு கடை காணுங்க. டேய், அவன் வாங்கினதுனால தான் ஓடல. நீயோ இல்ல வேற யாரோ போய் வாங்கிட்டு வந்தோன்னு வச்சுக்கோ, கிழிஞ்சிருக்கும். டிசியும் கொடுத்துருப்பாங்க. டேய் டேய், உள்ள உதாரு மாமா. கிட்டத்தா கிட்ட கிட்ட கத்ரனா தின் தாக் ரி நா தின் தின் ஹி தின் கிட்டத்தா கிட்ட கிட்ட கத்ரனா தின் கத்ரனா கிட்ட தின் கத்ரனா கிட்ட தின் கத்ரனா தா 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 தா